ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 2026 தானுவாஸ் கவுன்சிலிங் அப்படின்ட்டு தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இது வந்து நம்ம டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் மாதிரி இது வந்து தமிழ்நாடு வெட்டினரி டாக்டர் ஆகிறதுக்கு நடக்கிற கவுன்சிலிங். இது இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு. பட் இன்னைக்கு ஸ்டேட்டஸுக்கு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் இன்னைக்கு ஸ்டேட்டஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் டேட் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. இது வந்து 20th முடிஞ்சது இல்லாமல் 23rd வரையும், ஜூன் 23rd ஈவினிங் 5 மணி வரையும் இந்த அப்ளிகேஷன் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இதில் பேசிக் என்னன்னா, நீங்கள் பியூர் சயின்ஸு பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா மேக்ஸ், பயோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த ரெண்டே குரூப் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் வேற ஏதாச்சும் ஒகேஷனல் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதில் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கணும், வெட்டினரி இருக்கணும், ஃபுட்டு டெக்னாலஜி இருக்கணும். அந்த மாதிரி வெட்டினரி சம்மந்தப்பட்ட ஃபுட்டு டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, அந்த மாதிரி ஒகேஷனல் குரூப்ஸ் இருக்கிற +1 +2 குரூப் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸ், கம்ப்யூட்டரு, காமர்ஸு, இந்த குரூப் எல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, என்ன டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ், மேஜர் சப்ஜெக்ட்ஸு, அப்புறம் முடிச்ச பிறகு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் சீட் மேட்ரிக்ஸ், எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, கட் ஆஃப் டீடைல்ஸ், லாஸ்ட் 2 இயர்ஸ், அப்புறம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி தான் வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு சில பேர் வந்து இந்த கவுன்சிலிங் டீட்டெயில்ஸை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில், அதன் பிறகு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்டான தானுவாஸ் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி நம்ம இந்த டீட்டெயில்ஸை போடுறோம். ஸோ இந்த கவுன்சிலிங் போகிறவங்க, இல்லை 8th to 12th படிக்கிறாங்க, ஒரு எஜுகேஷன் சம்பந்தமாக வீடியோஸ் நம்ம டெய்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் இப்போ அப்ளிகேஷன் டேட் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 5 கோர்சஸ் இருக்குது. அந்த 5 கோர்சஸில் வந்து ஃபஸ்ட்டு 2 கோர்சஸ் வந்து சேம் தான். வெட்டினரி சயின்ஸு, அப்புறம் ஏஹெச், அப்புறம் பிவி. இது வந்து ஃபார் மேக்ஸ், பயோ ஆர் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு. ஒகேஷனல் குரூப் எடுத்தவங்களுக்கு தனியாக பிவிஎஸ்சி ஆர் ஏஹெச் ஒகேஷனல் குரூப். இதே ரெண்டு இருக்கு. பட் இதுல ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நீங்க மேக்ஸ், பயோ, பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, அகாடமிக் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் வந்து வெட்டினரி பிசியோலஜி, அனிமல் நியூட்ரிஷன், வெட்டினரி மெடிசன், சர்ஜரி, கைனகாலஜி, ஃபுல்லா அனிமல் ரிலேட்டடா நீங்க வெட்டினரி டாக்டராகவே ஆகலாம். வெட்டினரி டாக்டர், கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர், அப்புறம் லைவ் ஸ்டாக் கன்சல்டன்ட், அப்புறம் அனிமல் ஹாஸ்பிட்டல், ரிசர்ச் சயின்டிஸ்ட், இதெல்லாமே நீங்கள் ஆகலாம். பட் இதுவே நீங்கள் ஒகேஷனல் குரூப் எடுத்தீங்கன்னா, இதில் நீங்கள் +1 +2 ஒகேஷனல் குரூப் முடிச்சுட்டு இந்த பிவிஎஸ்சி ஏஹெச் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெட்டினரி ஆஃபீஸர் ஆகலாம், டெய்ரி செக்டாரில், அப்புறம் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி, லைவ் ஸ்டாக் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் டாக்டர் ஆக முடியாது. இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசம். நீங்கள் மேக்ஸ், பயோ, பியூர் சயின்ஸ் முடிச்சுட்டு இந்த அகாடமிக் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் எடுத்தீங்கன்னா யூ வில் பிகம் வெட்டினரி டாக்டர். இந்த சேம் வே இஃப் யூ ஆர் டூயிங் இந்த ஒகேஷனல் குரூப் மூலயமா நீங்கள் இந்த அட்மிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் கிடையாது, வெட்டினரி ஆஃபீஸர் ஆகலாம். இதுதான் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். அது இல்லாமல் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜின்னு இருக்கு. இதில் நீங்கள் மேக்ஸ், கம்ப்யூட்டர் எந்த கோர்ஸுக்குமே எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி மேக்ஸ், பயோ மட்டும்தான் எலிஜிபிள். மேக்ஸ், பயோ, பியூர் சயின்ஸ் நீங்கள் எடுத்து இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் 3 கோர்ஸும் சேரலாம். இதில் ஃபர்ஸ்ட் இந்த டாக்டர் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வந்து 4.5 years to 5.5 years ஆகும், இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்பு. பட் இந்த பிடெக் கோர்சஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராசஸ் மாதிரி 4 years கோர்ஸ் தான். ஸோ கவுன்சிலிங் வந்து 2026 நடக்க போகுது. நீங்கள் இது முடிச்சுட்டு போகிறதுக்கு எப்படியும் 2031, 2030 ஆகிடும்.
ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 2036 இப்போத்துலேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்டு இன்டிகிரேட்டட் வித் ஏஐயோட எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம். அதில் ஃபியூச்சரில் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 2036 ஏஐ டயக்னாசிஸ் வரும். ஏன்னா ஏஐ வில் டிடெக்ட் அனிமல் டிசீஸ் வித்தின் செகண்ட்ஸ் யூசிங் எக்ஸ்ரே பிளட் ரிப்போர்ட்ஸ் இமேஜிங். ஒரு செகண்ட்ஸில் வந்து இது நாட் ஓன்லி இது வந்து ஹியூமன்ஸுக்கும் வரும், பட் இந்த ஃபீல்டை பற்றி பார்க்கறதுனால நம்ம 2036 ஏஐ வந்து அனிமல் டிசீஸை வித்தின் செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கும். அப்புறமா ட்ரோன்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சென்சார் வச்சு தௌசண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸை ஆட்டோமேட்டிக்காக மானிட்டர் பண்ணுவாங்க. நம்ம இந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை மாதிரி வச்சுருக்கவங்க அதெல்லாம் வந்து ட்ரோன்ஸு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சென்சார்ஸ் எல்லாம் வச்சு ஆட்டோமேட்டட் பண்ணி ஈஸியாக வாட்ச் பண்ணுவாங்க. அப்புறம் வெட்டினரி ரோபோட்டிக்ஸ் வரும், ரோபோட் அசிஸ்டன்ஸ் வரும். சர்ஜரிஸ் வில் பிகம் காமன் இன் அட்வான்ஸ்டு அனிமல் ஹாஸ்பிட்டல். இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி ரோபோட் அசிஸ்டன்ட் சர்ஜரிஸ் வந்து காமன் ஆகிடும் அட்வான்ஸ்டு அனிமல் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் ஏஐ வில் ப்ரெடிக்ட் மில்க் ஹீல்டு, நியூட்ரிஷன், டிசீசஸ் பிஃபோர் சிம்டம் அப்பியர். இந்த டைரி ஃபார்மிங்கில் வந்து ஒரு மில்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு, ஈல்டு எப்படி இருக்கு, நியூட்ரிஷன்ஸ், டிசீஸ் எல்லாமே வந்து சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அது கண்டுபிடிக்கும். அப்புறம் ஸ்மால் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல் டெம்பரேச்சர், ஃபீடு, வேக்சினேஷன் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக கொடுத்துரும். அப்புறம் குளோபல் லெவலில் ஃபுட் டெக்னாலஜி வந்து மேனுஃபேக்சரிங்கு, குவாலிட்டி டெஸ்டிங்கு, ட்ரேஸ்டபிலிட்டி இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டடா ஏஐ மூலமா ஆக போகுது. இதனால ஹை பேயிங் இன்டர்நேஷனல் ஜாப்ஸ் கண்டிப்பா கிடைக்க போகுது. இப்போ நம்ம ஒரு ட்ரேசபிலிட்டினா இந்த ப்ராடக்ட் எந்த இடத்துல என்னைக்கு ப்ரொடியூஸ் ஆனது, அதுக்கப்புறம் எப்போ மேனுஃபேக்சர் ஆகி பேக்கிங் ஆகி எப்போ வந்தது அப்படின்ற கம்ப்ளீட் ட்ரேஸ்டபிலிட்டியை வந்து ஏஐ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் வித் ஏஐல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. Today will graduate into one of the world fastest growing AI powered agriculture and animal health care industries. இந்த ஃபீல்டு எல்லாமே 10 வருஷம் கழிச்சு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அசம்ஷன்ல இதை போட்டிருக்கோம். அடுத்து மொத்தமா இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெட்டினரி கேம்பஸ் வெட்டினரி டாக்டருக்கு மொத்தமாக 660 சீட்ஸ் தான் இருக்கு. அதில் இந்த 660 சீட்ல வந்து மொத்தம் ஒரு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. விசிஐ, டிஎன், என்ஆர்ஐ, எஃப்என், பிஎம் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து 660 சீட்ஸ் தான் வந்து வெட்டினரி டாக்டருக்கு இருக்கு. அப்புறம் ஃபுட் டெக்னாலஜிக்கு ஒன்லி 107 சீட்ஸ் தான் இருக்கு. டைரி டெக்னாலஜிக்கு 45 சீட்ஸ், பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு 45 சீட்ஸ். இதுல இந்த 665 சீட்ஸ் வந்து எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா, சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, தஞ்சாவூர், சேலம், தேனி, உடுமல்பேட்டு. ஃபுட் டெக்னாலஜி வந்து கொடுவேலி, ஓசூர் 2 இடத்துல இருக்கு. டைரி டெக்னாலஜி கொடுவேலியில இருக்கு, பவுல்ட்ரி டெக்னாலஜி வந்து ஓசூர்ல இருக்கு. ஸோ இந்த விசிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டால நம்ம ஒரு 100 சீட்ஸ் இருக்குன்னா 85 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா. அதுக்கு தான் இந்த ரேஷியோ. ஸோ டிஎன்றது தமிழ்நாடு கோட்டா, அப்புறம் என்ஆர்ஐங்கிறது நான் ரெசிடென்ஸ் இந்தியன்னு, அப்புறம் எஃப்என் வந்து ஃபாரின் நேஷனல், அப்புறம் பிஎம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கீழே வர்றவங்க. அதில் இந்த வெட்டினரி டாக்டருக்கு மட்டும்தான் அந்த சீட்ஸ் அலௌடா இருக்கு. அதுவும் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் 2 சீட்டு தான் இருக்கு, வேற எங்குமே எதுவுமே கிடையாது. ஃபுட் டெக்னாலஜி, டைரி, பவுல்ட்ரி எதுவுமே கிடையாது. பட் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து அந்த 15% ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் கம்ப்ளீட் சீட் மேட்ரிக்ஸ். இதுக்குள்ளதான் நீங்க உங்களோட மார்க்ஸ் கட் ஆஃப் வச்சு, உங்களோட கம்யூனிட்டி எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வச்சு உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகும். இது வந்து இப்போ June 23 வந்து ஃபைனல் டேட்டு, அப்ளிகேஷன் டேட்டு. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து மிட் ஆஃப் ஜூலைல இல்லை 3rd வீக் ஆஃப் ஜூலைல ரிலீஸ் ஆகும். ஸோ கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்யூனிட்டி வைஸ் இது வந்து வெட்டினரி டாக்டருக்கு போட்டிருக்கு, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கு. ஓப்பன் கேட்டகரி வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 197.5, போன வருஷம் 198.5. பிசி வந்து போன வருஷம் 194.5, அதுக்கு
இப்போ சாரி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 194.5, போன வருஷம் 195.5, ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிஎம்லயும் ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்பிசி டிஎன்சில 2.5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏல வந்து 4 to 6 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. எஸ்டில வந்து 3 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க உங்க கம்யூனிட்டிக்கு இந்த டாக்டர் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஷீட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் இது உங்களுக்கு நேராகவே சென்ட் பண்றேன். இது வந்து ரெகுலர் அகாடமி, பிவிஎஸ் அண்ட் ஏஹெச். அதன் பிறகு ஒகேஷனல் குரூப்போட கட் ஆஃப்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து ஒகேஷனல் குரூப்ல பிசிஎம் வந்து 195 கட் ஆஃப். ஃபுட் டெக்னாலஜில வந்து எஸ்டி வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் 175.5. அப்புறம் பவுல்ட்ரி டெக்னாலஜில ஓப்பன் கேட்டகரி 54 அண்ட் டெய்ரி டெக்னாலஜில ஓப்பன் கேட்டகரி 176.5. இந்த நாலுமே வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் இந்த கம்யூனிட்டியை போட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது கீழே இருக்கிறது வந்து 7.5 அப்படி இது 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. இது வந்து நம்ம 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் திஸ் 7.5. இதுல அகாடமிக்கு வந்து பிசி 195, பிசிஎம் 194, எம்பிசி 196.5, எஸ்சி 197, எஸ்சிஏ 197, எஸ்டி 191.5. ஒகேஷனல் வந்து ரெண்டு இதுக்கு கம்யூனிட்டிக்கு தான் இருக்கு, பிசிஎம், எம்பிசி. அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி, பவுட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி எல்லாத்தோட கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் நம்ம கொடுத்துருக்கோம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த கோர்ஸ், இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்கன்னா உங்க கம்யூனிட்டிக்கு இந்த போட்டிருக்க லிஸ்ட்ல மார்க்கு மேட்ச் ஆகுதா ஆகலையா? ஆகலைன்னா கிடைக்காது, ஆச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு 3 to 4 மார்க்ஸ் டாலரன்ஸ் வச்சுக்கலாம், நீங்க முன்ன பின்ன வச்சுக்கலாம். ஸோ இதுல கீ அப்சர்வேஷன் என்னன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வந்து ரிமைன்ஸ் த மோஸ்ட் காம்படிட்டிவ் கோர்ஸ். ஃபுட் டெக்னாலஜியும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எவ்ரி இயர் வேரி ஆகிட்டே இருக்கு பேஸ்ட் ஆன் அப்ளிகன்ஸ் அண்ட் சீட்ஸ் அவைலபிலிட்டி. ஸோ இந்த வருஷம் நமக்கு தெரியும் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால மேபி ஒரு 2 to 3 மார்க்ஸ் ரிடக்ஷன் ஆகலாம். இன்ஜினியரிங்ல அப்படிதான் ஆகுது, நான் எல்லா வீடியோலையும் சொல்றேன். இதுலயுமே கண்டிப்பா ஆக வாய்ப்பு இருக்கு. பட் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸை பொறுத்து தான் நம்ம அதை கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆஃப்டர் ரிலீசிங் ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மேக்ஸ் பயோ இல்லைன்னா பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கணும், இல்லை ஒகேஷனல் குரூப் ரிலேட்டட் டு இந்த பவுல்ட்ரி, ஃபுட் டெக்னாலஜி, அந்த அனிமல் சயின்ஸ் இந்த மாதிரி எடுத்திருந்தா, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எடுத்திருந்தா நீங்க ஒகேஷனல் குரூப்ல படிக்கலாம். நீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னா யூ மஸ்ட் மேக்ஸ் பயோ படிச்சிருக்கணும், இல்லைன்னா பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். உங்களோட ஏஜ் மினிமம் 17 இயர்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் மேக்சிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸா இருக்கணும். பட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து லிமிட் இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல் இண்டியா கோட்டா வந்து 15% வந்து அந்த டாக்டருக்கு போயிடுது, வெட்டினரி டாக்டருக்கு. அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜியும் 15% போயிடுது. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவாக இருக்கிறதுக்கு என்னன்னா நீங்க 8th to 12th தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். அவுட் சைடு ஸ்டூடெண்டா இருந்தா, தமிழ்நாட்டில் படிக்காம அதர் ஸ்டேட்டா இருந்தா நீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஸோ இது வந்து நீங்க எலிஜிபிள் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அகாடமிக் அப்படின்னா டைரக்ட் டாக்டர், வெட்டினரி டாக்டருக்கு வந்து மேக்ஸ் பயோ ஆர் பியூர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்த குரூப் இருக்கணும். ஒகேஷனல்ல பயாலஜி கண்டிப்பா இருக்கணும். அக்ரிகல்ச்சர், பவுல்ட்ரி, டைரி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்தா நீங்க ஒகேஷனல்ல ஜாயின் பண்ணலாம். பிடெக் 3 கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு நீங்க மேக்ஸ் பயோவா கண்டிப்பா இருக்கணும், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இதுல மினிமம் மார்க்ஸ் வந்து ஓசி, பிசி, பிசிஎம்க்கு வந்து மினிமம் 60% இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, டோட்டலா 70% தாண்டி இருக்கணும். எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 55%, ஓவரால் 60% தாண்டி இருக்கணும். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் இருந்தா போதும். ஸோ இதுல கம்யூனிட்டி வைஸ் நம்ம ரிசர்வேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 100 சீட் இருக்கு அப்படின்னா அதுல ஓப்பன் கேட்டகரி ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5, பிசிஎம் 3.5, எம்பிசி ஆர் டிஎன்சி வந்து 20%, எஸ்சி வந்து 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி வந்து 1%. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஒரு வாட்டி அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பட் இதெல்லாம் ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கவுன்சிலிங் போனால் கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியணும்.
ஸோ ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெட்டினரி டாக்டர் அண்ட் ஏஹெச்சுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 37,000, செகண்ட் இயர் வந்து 26,000, தேர்ட் இயரும் 26,000, ஃபோர்த் இயர் 40,000, அப்புறம் ஃபிஃப்த் இயர் 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் வந்து 18,000. இதே பிடெக் கோர்சஸ் வந்து எல்லா பிடெக் ப்ரோக்ராமுக்கும் ஒரே ஃபீஸ் தான். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 18,000, செகண்ட் இயர் 11,000, தேர்ட் இயர் வந்து 12,000, ஃபோர்த் இயர் வந்து 8,400. ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கோர்ஸ் வைஸாக போகிறப்ப எங்கெல்லாம் நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, வெட்டினரி டாக்டர் முடிச்ச பிறகு கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர் இல்லை கவர்மெண்ட் வெட்டினரியில் அங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸராக போகலாம். அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டு, ப்ரைவேட் அனிமல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அப்புறம் ரிசர்ச் யூனிட்ஸு, ஹையர் ஸ்டடீஸும் பண்ணலாம் நீங்கள். இதே வந்து ஃபுட் டெக்னாலஜி போனீங்கன்னா நம்ம ஃபேமஸாக இருக்க ஐடிசி, பிரிட்டானியா, அமுல், அட்சன், ஆவின் அதிலலாம் போகலாம். அப்புறம் பவுல்ட்ரி டெக்னாலஜியில் நம்ம சுகுணா சிக்கன்ஸு, வெங்கி, பவுல்ட்ரி ஃபீட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸ்லாம் இருக்குது. பட் நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கில்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மார்க்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான், பட் ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் லாங் டேர்மில் சர்வே ஆகலாம். எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங் எப்படி இருக்குது, என்னென்ன இன்னோவேட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொண்டு வரீங்க அப்படின்றது எல்லாமே அந்த லெவலில் நீங்கள் திங்க் பண்ணுங்க. அப்புறம் டைரி டெக்னாலஜியில் அமுல், அட்சன், ஹெரிட்டேஜ், ஆவின் இதெல்லாமே வந்து டைரி டெக்னாலஜி ரிலேட்டடு கம்பெனிஸ். ஸோ எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, ஈவன் நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ரிசர்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஹிடன் ஜெம்மு. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து எத்தனை பேருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில். பட் இந்த தானுவாஸ் அப்படின்ற ஒரு அனிமல் வெட்டினரி, ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜிலாம் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா இது சீட்ஸுமே ரொம்ப கம்மி தான், பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் வந்து இப்போ 23rd அப்ளிகேஷன் டேட் முடியுது. 3rd வீக் ஆஃப் ஜூலையில் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ நிறைய வெட்டினரி காலேஜஸ் இருக்குது அக்ராஸ் தமிழ்நாடு. அதில் கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏஐ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது, வெட்டினரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி எல்லாமே. ஸோ பிளான் யுவர் காலேஜ், ப்ரிஃபர் கேர்ஃபுல்லி, செக் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், அதுதான் இப்போ நம்ம போட்டிருக்கோம், அதை செக் பண்ணுங்கள். அப்புறம் எலிஜிபிலிட்டி எல்லாமே செக் பண்ணுங்கள். ஸோ 23rd ஜூன் ஈவினிங் 5 o'clock வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கட் ஆஃப் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூஸ் எ கரியர் தட் கிரியேட்ஸ் வேல்யூ ஃபார் சொசைட்டி அப்படின்ற ஒரு எய்மில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் கோர்சஸ் வில் பி ரைட் ஆப்ஷன். ஸோ கேரிங் ஃபார் அனிமல்ஸ், என்ஷூரிங் ஃபுட் சேஃப்டி, டு கிரியேட் குட் ஹெல்த்தியர் வேர்ல்டு டுமாரோ, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு எய்ம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா திஸ் கோர்சஸ் வில் பி ரைட் ஆப்ஷன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படி இருந்தால் என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, என் நம்பருக்கு கால், மெசேஜ் பண்ணுங்கள். வில் பி கனெக்டிங். அண்ட் எனி டவுட்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் போட்டாலும் ஓகே தான். தேங்க்யூ ஸோ மச். பாய்.